ஜேடன் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தின் ஸ்டார் ஐகான் ஆஃப் தி இயர் 8th எடிஷன் 8வது ஆண்டாக வழங்குகின்ற 8வது முறையாக வழங்குகின்ற இந்த விருது வழங்கும் விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் விருந்தினர்களையும் விருதாளர்களையும் நிறுவனத்தின் சார்பிலே வருக வருக என வரவேற்கிறோம். ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கு பக்கத்துலையும் ஒரு குளுக்கோஸ் பாட்டில், ஒரு தண்ணி இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ஓடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த குளுக்கோஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ஓடிட்டு இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு இவங்களுக்கும் யாருமே தெரியாது, சம்பந்தம் இல்லாதவங்க. ஆனா அவங்க கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீ வந்து ஒரு லட்சியத்தோட ஓடிக்கிட்டு இருக்க, அந்த லட்சியத்தை நீ அடைவதற்கு ஏதோ என்னாலான ஒரு பங்களிப்பு, அது எனக்கும் மகிழ்ச்சி உனக்கும் மகிழ்ச்சி அப்படின்ற கான்செப்ட். மாரத்தான் ஓடுவதற்கான நிறைய காரணங்கள் இருந்தாலும் இது ஒரு காரணம். இந்த காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓடி கலைத்தவர்களுக்கு, ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறு இளைப்பாறுதல் தருகின்ற நிகழ்ச்சியாக, விருதாக இது இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது விருது வழங்கும் நிகழ்வு இனிது தொடங்குகிறது. முதல் விருதை பெற்றுக்கொள்பவர் சாயி சஞ்சனா நரேஷ். அவருக்கு பதிலாக விருதை பெற்றுக்கொள்பவர் சுதாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சாயி சஞ்சனா நரேஷ் 6 வயதில் மாவட்ட மற்றும் தேசிய அளவிலான வேர்ட்ஸ் ஒர்க் ஸ்பெல்லிங் பி போட்டியில் 5000 மாணவர்களில் முதல் இடத்தை வென்றவர். 11 வயதில் தமிழில் தனது முதல் புத்தகத்தை எழுதியதற்காக இளம் தமிழ் ஆசிரியர் விருதை பெற்றார். அதே ஆண்டில் சென்ட்ரல் ஜெர்சி செஸ் போட்டியில் முதல் இடத்தை தட்டி வந்தார். 2019 15 வயதில் என்ஜே டேப் நடத்திய சூப்பர் சிங்கர் ஜூனியர் பாடல் போட்டியில் முதல் இடம் மற்றும் டைட்டில் வென்றவர். இப்பொழுது விருதை வழங்குவதற்காக அசோக், இசையமைப்பாளர் அசோக் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். பல விளம்பர நிகழ்ச்சிகளுக்கு இசையமைத்தவர், திரைத்துறையில் முயன்று கொண்டிருக்கிறார். விரைவில் இவரது பாடல்களை நாம் கேட்கலாம். உங்களுடைய கரவோசங்களுக்கு மத்தியிலே விருந்து திருமிகு சித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேனகா ரமேஷ் அவர்கள் இயன்முறை மருத்துவர், கலைஞர், கவிஞர், கல்வியாளர், உளவியலாளர், எழுத்தாளர், தமிழ் ஆர்வலர், ஓவியர், பின்னல் கலை வல்லுநர் என இப்படி எழுதி கொண்டே செல்லலாம். அவ்வளவு திறமைகளை வைத்திருக்கிறார். முதல் விருதை வாங்கியவரின் அம்மா அவர். டைனமிக் உமன் ஆஃப் த இயர் என்கிற விருதை மேனகா நரேஷ் சார்பாக சித்ரா அவர்களை, திருமிகு சித்ரா அவர்களை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். விருதை வழங்க திருமிகு அசோக் அவர்கள். நம்முடைய அழைப்புதலில் குறிப்பிட்டிருந்தோம் அந்த வரிகளை, அதைத்தான் மேனகா ரமேஷும் குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய மரியாதைக்குரிய விஞ்ஞானி அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பெயரிலே வழங்கப்படக்கூடிய இந்த விருது, நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் நிச்சயமாக உன் உழைப்பின் மூலமாக அது உன் கையை வந்து சேரும் என்று சொல்லியிருக்கிறார். கனவு காணுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தவர் உழைப்பின் மகத்துவத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து இந்திய விருதுகளை பெற்றுக்கொண்ட இருவருக்கும் வாழ்த்துக்கள். மூன்றாவதாக விருதை பெற விருதாளரை அழைப்பதற்கு முன்பு விருந்தினரை மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர் அமிர்தம் சூர்யா அவர்கள், முன்னாள் தலைமை துணையாசிரியர், கல்கி வார-இதழ். 14 ஆண்டுகளாக கல்கி வார-இதழில் தலைமை துணையாசிரியராக பணியாற்றியவர். எழுத்தாளர், கவிஞர், பேச்சாளர், விமர்சகர் என பன்முக திறமையாளர். இன்றைய காலகட்டத்தில் இவருடைய முன்னுரை இல்லாமல் புத்தகம் எழுதுபவர்களின் எண்ணிக்கை குறைவு. பகுதி நேர கடவுளின் நாட்குறிப்பேடு, வெற்றிடத்தை நீளத்தால் நிரப்பும் வானம், கடவுளை கண்டுபிடிப்பவன் உள்ளிட்ட இவரது நூல்கள் மிகவும் பிரபலமானவை. விருது வழங்க பெருமையுடன் வரவேற்கிறோம். விருதை பெற்றுக்கொள்வதற்காக திருமிகு MC முனுசாமி, சாம்பியன் ஆஃப் ஃபிஷர்மேன்ஸ் ரைட் அவார்ட் என்ற விருதை பெற்றுக்கொள்ள அவரை அழைக்கிறோம். நீலாங்கரை MC முனுசாமி தமிழ்நாடு மாநில பாஜக மீனவர் பிரிவு தலைவர். 2022ஆம் ஆண்டு நீலாங்கரை கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் நீலாங்கரை MC முனுசாமி என அன்போடு மக்களால் அழைக்கப்படுகிறார்.
அடிப்படையில் மீனவர் என்பதாலும் அவரது வழிகளை உணர்ந்ததாலும் தொடர்ந்து மீனவர் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறார். டக்ளஸ் தேவாரம் தலைமையில் 2021 ஆண்டு கச்சத்தீவை மீட்க போராடினார். 2011 2016 ஆண்டு வரை சென்னை கார்ப்பரேஷனில் அக்கவுண்டன்ட் ஆடிட்டிங் சேர்மனாக இருந்தவர். அவருக்கு சாம்பியன் ஆஃப் ஃபிஷர்ஸ்மேன் ரைட்ஸ் அவார்ட் என்கிற விருதை வழங்குவதில் ஜேடன் புரொடக்ஷன் பெருமை கொள்கிறது. அடுத்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக அனன்யா விஸ்வேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். யங் வேர்ல்ட் வைஃப் விஷனரி அவார்ட் என்கிற விருதை பெற்றுக்கொள்கிறார். இந்த வனம் இருக்கிறதே, அது சுவாரஸ்யமும் ஆச்சரியங்களும் திகிலும் நிறைந்த ஒரு புத்தகத்தை விட 1000 மடங்கு சுவாரஸ்யமானது. ஆன்மீகத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், நீ மட்டும் கடவுளை பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது, கடவுளும் உன்னை பார்க்கணும்னு நினைச்சாதான் நீ அவரை போய் பார்க்க முடியும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வு அனன்யா அவர்கள் கிடைத்திருக்கு. இயற்கை அவரை தேர்வு செய்திருக்கிறது. விருதை வழங்குவதற்கு அன்புடன் இருவரையும் அழைக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகம். இப்பொழுது விருந்தினருக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு. திருமிகு அசோக் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். மன்னிக்கவும், முதலாவதாக விருந்தினருக்கு ஒரு சிறிய தவறால் கொடுக்க மறந்துவிட்டோம். அடுத்த விருதுகளை வழங்குவதற்காக திருமிகு தனுஜா ஜெயராமன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர், 20 ஆண்டுகளாக அச்சு ஊடகத்தில் இயங்கி வருகிறார் திருமிகு தனுஜா ஜெயராமன். கல்கி, குங்குமம், தோழி, குமுதம், சிநேகிதி, தினகரன், மகளிர் மலர் உள்ளிட்ட பத்திரிகைகளுக்காக 100க்கும் மேற்பட்ட பேட்டிகளை எடுத்திருக்கிறார். அமேசான் கிண்டலில் நகைச்சுவை சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்கிறார். அனுபவ சேகரம் என்பது ஆக பெரும் சொத்து என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கும் தனுஜா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். விருதை பெற்றுக்கொள்வதற்காக செல்வி பிரதீக்ஷா யங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஐகான் அவார்ட் விருதை பெற்றுக்கொள்வதற்காக அவரை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு படத்துல நயன்தாராவை கடத்தி வச்சிருப்பாங்க, வில்லன் கடத்தி வச்சிருப்பாரு. அப்ப விஜய் சேதுபதி கிட்ட பணம் கொடுத்தாதான் அவனை விடுவேன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கொடுக்கும்போது எவ்வளோ எண்ணி பார்க்கல, அள்ளி போட்டு வந்து அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சர்வதேச அளவில் நடைபெறும் பல்வேறு கராத்தே, சிலம்பம் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கங்களை அள்ளி போட்டு கொண்டு வரும் அதிசிறந்த வீராங்கனை பிரதீக்ஷா. இந்த சிறு வயதில் இத்தனை தங்கப்பதக்கங்கள் வெல்வது ஒரு பக்கம் ஆச்சரியம் என்றால், இந்த வயதிலேயே கௌரவ டாக்டர் பட்டமும் பெற்று நம்முடைய புருவங்களை நெற்றியின் பாதிக்கு உயரச் செய்கிறார் இந்த சாதனை சிறுமி. மன்னிக்கவும் டாக்டர் பிரதீக்ஷா இன்னும் பல உயரங்களை அடைவதற்கு ஜேடன் புரொடக்ஷன் அன்புடன் வாழ்த்தி மகிழ்கிறது. தேங்க்யூ பிரதீக்ஷா. அடுத்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக திருமிகு அமுதசாந்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கடந்த 21 ஆண்டுகளில் 15,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மற்றும் ஏழை பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தையல், கணினி, சுயதொழில் பயிற்சிகளை வழங்கி வழிகாட்டி வருகிறார் அமுதசாந்தி அவர்கள். 25 கிராமங்களில் 772 மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் இலவச மாலை நேர கல்வி மையங்களை நடத்தி வருகிறார். தமிழ்நாடு மாநில மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக அரசின் சிறந்த சமூக சேவகர் 2022 ஆண்டு விருதினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களிடமிருந்து சுதந்திர தினத்தன்று பெற்றிருக்கிறார். மதுரையில் தியாகம் எனும் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வரும் அமுதசாந்தி ஒரு மாற்றுத்திறனாளி. இரு கைகளில் இடக்கை இல்லாமல் போனால் என்ன, நம்பிக்கை இருக்கிறது என்று நீ பல்லாயிரக்கணக்கான பெண்களின் வாழ்வில் நம்பிக்கை நாற்றுகளை நடவு செய்யும் அமுதசாந்தி அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் ஜேடன் புரொடக்ஷன் பெருமிதம் கொள்கிறது.
அடுத்தபடியாக விருதுகளை வழங்குவதற்கு திருமிகு மேனகா சந்திரசேகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தொழில் முனைவோர், நாட்டு மருந்து பொருட்களில் நவீனத்தை புகுத்தி வெற்றி கண்டவர் திருமதி மேனகா சந்திரசேகர். மாற்றி யோசித்தால் வானம் வசப்படும் என்கிற விதைக்கு சொந்தக்காரர். மண்ணுக்குள் புதையுண்ட விதை மண்ணை முட்டி முட்டி வெளியேறுவதைப் போல தன் முயற்சிகளில் வெற்றி கண்டவர். நாட்டு மருந்துகளுக்கென தனிச்சந்தையை உருவாக்கும் லட்சியத்தில் பயணிக்கும் மேனகா அவர்களை விருது கொடுக்க அன்போடு அழைக்கிறோம். விருதை பெற்றுக்கொள்வதற்காக திருமிகு மணிமேகலை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உமன் ஆஃப் கரேஜ் அவார்ட் என்கிற விருதை பெற்றுக்கொள்வதற்காக அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். திருமிகு மணிமேகலை அவர்களோ சமூக சேவை செய்வதே வாழ்வின் லட்சியமாக வாழ்ந்து வருகிறார். சிறு வயது முதலே பிறருக்கு உதவுவதையும் பிறருக்காக போராடுவதையும் கடமையாக கொண்டிருக்கிறார். அக்ஷயா ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பின் மூலம் பல்வேறு உதவிகளை செய்து வரும் மணிமேகலை முழுக்க அவருடைய மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் பணத்தில்தான் இந்த உதவிகளை செய்து வருகிறார். 6 அரசு பள்ளிகளை தத்தெடுத்தும் 2 அரசு மருத்துவமனைகளை தத்தெடுத்தும் உதவி வருகிறார். மற்றவர்களுக்கு உதவுவதே தன் மகிழ்ச்சி என வாழ்ந்து வரும் மணிமேகலை அவர்களுக்கு பல்வேறு அமைப்புகள் விருதுகளை வழங்கி பெருமை சேர்த்திருக்கிறது. முத்தாய்ப்பாக இந்த விருதை வழங்குவதில் ஜேடன் புரொடக்ஷன் பெருமை கொள்கிறது. விருதை பெற்றுக் கொள்வதற்காக திருமிகு பத்மா கணேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நாட்டிய குரு ஷமான் அவார்ட். திருமிகு பத்மா கணேஷ் அவர்கள் தன்னுடைய 8வது வயதில் பரதநாட்டியம் கலையை கற்க தொடங்கினார். முதல் குழந்தை பிறந்த பிறகு தன்னுடைய பரதநாட்டிய அரங்கேற்றத்தை நடத்திய அவர் ஸ்ரீ ஜெயசாய் முத்ராலயா எனும் நடன பள்ளியை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறார். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு பரதநாட்டியம் கற்றுத்தருவதுடன் சலங்கை பூஜை அரங்கேற்றம் நடத்தியிருக்கிறார். ஆடல் கலை, தென்றல், லயா, சுடரொளி, நாட்டிய மயூரி, கலைத்திலகம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்றவர் பத்மா கணேஷ் அவர்கள். கோயில்களில் கலைநயமிக்க பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தியதுடன் கிண்ண சாதனை நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருக்கிறார். அவருக்கு நாட்டிய குரு சம்மான் விருது வழங்குவதில் ஜேடன் புரொடக்ஷன் பெருமை கொள்கிறது. இருவருக்கும் நன்றி. தற்போது விருந்தினருக்கு ஒரு பரிசு. திருமிகு கொற்றவை நாகராஜன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கொற்றவை கோச்சிங் சென்டர், கொற்றவை கோல்ட் லோன், கொற்றவை ட்ரஸ்ட், கொற்றவை ஐடி சொல்யூஷன் அண்ட் கொற்றவை அவார்ட்ஸ் என பல்வேறு தளங்களில் இயங்கி வருவர்கள். நம்மை போலவே சாதனையாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு விருதுகளை வழங்கி பெருமைப்படுத்துவதில் தன்னுடைய லட்சியமாக கொண்டிருக்கிறார். விருதை பெற்றுக்கொள்வதற்காக திருமிகு ரேவதி பிரசாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவுட்ஸ்டாண்டிங் லைஃப் ஸ்டைல் மெடிசன் கோச் அவார்ட் என்கிற விருதை பெறுவதற்காக இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய செல்வமாய் பார்க்கப்படுவது ஆரோக்கியம்தான். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. ஒரு ஊட்டச்சத்து நிபுணராக 16 ஆண்டு கால அனுபவத்தை கொண்டு பலரின் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்திருக்கிறார் திருமிகு ரேவதி பிரசாத். நீரிழிவால் பாதிக்கப்பட்டவர்கள், வரையற்ற மாதவிடாய் சுழற்சியுடையவர்கள் பலரையும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வைத்ததில் இவருடைய பங்கு இன்றியமையாதது. ஊட்டச்சத்து தொடர்பாக பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளை தேசிய மற்றும் சர்வதேச மாநாடுகளில் வழங்கி சிறப்பித்திருக்கிறார் ரேவதி பிரசாத். அதற்காக பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். ஆரோக்கியமான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்விற்கு ஊட்டச்சத்து அவசியம். அதை தொடர்ந்து வலியுறுத்தும் ரேவதி பிரசாத் அவர்களை ஜேடன் புரொடக்ஷன் வாழ்த்துகிறது. விருதை பெற்றுக்கொள்வதற்காக திருமிகு காம்யா கார்த்திகேயன் அவர்களை அழைக்கிறோம். அவர்களுக்கு பதிலாக அவருடைய அன்பு தாத்தா திருமிகு சுந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய உலகின் 2வது இளம்பெண் இந்த சிங்கப்பெண் காம்யா.
தென் அமெரிக்காவில் மிக உயரமான அகோன்குவாகா மலையில் ஏறிய இளம்பெண், வட அமெரிக்காவில் மிக உயரமான தெனாலி மலையை ஏறிய இளம் ஆசிய பெண், ஐரோப்பாவிலே மிக உயரமான எல்பிரஸ் மலையின் உச்சியில் இருந்து பனிச்சறுக்கு விளையாடிய இளைய நபர் என இவரின் மலையேற்ற பட்டியலோடு இதர சாதனைகளையும் பட்டியலிட்டால் நமக்கு மூச்சு வாங்கும். பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் சக்தி புரஸ்கார் விருது பெற்ற இவரை பற்றி நமது பிரதான் மந்திரி மன் கி பாத்தில் பேசியிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. இப்பொழுது விருதை பெற்றுக்கொள்கிறார் திருமிகு சுந்தர் அவர்கள். யூத் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் அவார்ட் என்கிற விருதை காமியாவிற்கு பதிலாக பெற்றுக்கொள்கிறார். அவரது தான் அடுத்தடுத்த விருதுகளை வழங்குவதற்காக திருமிகு அமிர்தம் சூர்யா சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை பெற்றுக்கொள்பவர் திருமிகு நிஷா ஸ்ரீகாந்த், எக்ஸலன்ஸ் இன் டால் மேக்கிங் அண்ட் டிசைன் அவார்ட் என்கிற விருதை பெற்றுக்கொள்வதற்காக அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஐஏஎம் பட்டதாரியான இவர் HR, தர மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் 15 ஆண்டுகள் பணியாற்றியவர். இவருக்கு மிகவும் ஆர்வமான பொம்மை செய்யும் தொழிலை வணிகமாக மாற்றி 2017 ஸ்ரீ கோலாபுரி பொம்மைகளை செய்ய தொடங்கினார். இவரது நிறுவனம் மூலம் நேரடியாக 12 பேரும் மறைமுகமாக 250 நபர்களும் வேலைவாய்ப்பை பெற்று வருகின்றனர். இதற்கென தனி பள்ளியை தொடங்கிய நிஷா அவர்கள் இதுவரை 2000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பொம்மை தயாரிப்பில் பயிற்சி அளித்திருக்கிறார். கையால் செய்யப்பட்ட பொம்மைகளில் கின்னஸ் உலக சாதனை படைத்த இவர் லாக் இன் டு ஃபேஷன் என்கிற புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் மேம். அடுத்த விருதை பெறுவதற்காக திருமிகு மகாலட்சுமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு என்கிற விருதை அது ஒரு சாதனையாளருக்கு சாதனையாளர் தான் வழங்க வேண்டும். இன்று இளைய தலைமுறை பல்வேறு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய புத்தகங்களுக்கு ஆசிரியர் அவர்களுடைய முன்னுரை இல்லாமல் புத்தகங்களில் வெளிவருவதில்லை. என்னுடைய கவிதை தொகுப்பிலும் அவர் தான் முன்னுரை எழுதியிருக்கிறார். திருமிகு அமிர்தம் சூர்யா சார் அவர்கள் அவருக்கு விருதை கொடுப்பதற்காக வந்தமைக்கு நன்றி. தற்போது திருமிகு மகாலட்சுமி அவர்களுக்கு அரசு நிறுவனமான உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் அரசாணை பெற்று 2014-2015 ஆண்டு திருமந்திரமும் வாழ்வியலும் என்ற பட்டயமும், 24 பிப்ரவரி 2016 திருமூலர் ஆய்வு இருக்கையும் முனைவர் மு மகாலட்சுமி அவர்களின் முயற்சியால் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டன. ஆதித்தமிழ் புதுமறையாம் திருமந்திரத்தை உலக பொதுமறையாக்குதல், திருமூலர், வள்ளலார் போன்றோரின் ஆன்மீக அறிவியல் கல்விகளையும், யோகம், மருத்துவம், ஜோதிடம் முதலான சித்தர்களின் 64 கலைகளையும் உலக மக்களின் நடைமுறை பயன்பாட்டுக்கு கொண்டு செல்லுதல், தமிழின் பெருமையை அயலவருக்கு சிறப்பாக எடுத்துரைத்தலை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. திருமூலரும் தமிழ் மருத்துவமும், தமிழ் மரபுமுறை, வர்மக்கலை, தமிழ் மரபுமுறை, இயற்கை மருத்துவம் ஆகிய வகுப்புகளுக்கு நேரடியாக செய்முறை பயிற்சி ஓராண்டில் 2 முறை கொல்லிமலை, சதுரகிரி போன்ற முக்கியமான இடங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. இம்மாபெரும் தமிழ் தொண்டினை தொடங்கி வைத்த திருமிகு முனைவர் தி மகாலட்சுமி அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குகிறோம். விருதுகளை வழங்குவதற்காக திருமிகு SG சூர்யா பாஜகவின் மாநில செயலாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழகத்தின் மான்செஸ்டர் கோவையில் பிறந்தவர். வாசவி வித்யாலயாவில் பள்ளிப்படிப்பு, PhDயில் இளங்கலை பட்டம் பெற்ற இவர் புனேவில் வழக்கறிஞர் படிப்பை முடித்தார். இவரது தலைமையில் உள்ள தகவல் தொழில்நுட்ப குழுதான் 2016 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவில் பணியாற்றியது. இதுவரை இவர் பாஜகவிற்காக 10 சட்டமன்ற தேர்தல்களில் தனது பிரச்சார யுக்திகள் மூலம் பங்களித்திருக்கிறார். இவ்வளவு குறைந்த வயதில் இவ்வளவு சிந்தனைகள் கொண்ட இவரின் பணிதான் இவரை இன்று தமிழக பாஜகவின் மாநில செயலாளராக உருவாக்கி இருக்கிறது. இவர் இங்கு விருது வழங்க வந்திருப்பது நமக்கும் பெருமை. விருதை பெற்றுக்கொள்வதற்காக திருமிகு சம்சுல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவரது சார்பாக திருமிகு ஜெயந்தி அவர்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். ஹோம்மேட் மசாலா எக்ஸலன்சி அவார்ட்
முயற்சியும் பயிற்சியும் இடைவிடாமல் செய்தால் எல்லாம் கைகெட்டும் தொலைவில் தான் என நிரூபித்திருக்கிறார் திருமிகு சம்சுல் அவர்கள். 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள சம்சுல் இன்று ஒரு எழுத்தாளராகவும் தொழிலதிபராகவும் பன்முகம் காட்டி வருகிறார். பிரான்ஸ் தலைநகரில் பாரிஸில் தமிழ்ச்சங்கம் நடத்திய பாரதியாரின் 125வது ஆண்டு கவிதை போட்டியில் உலக தமிழர்களுக்காக அன்றைய பாண்டிச்சேரி ஆளுநரால் வழங்கப்பட்ட பரிசு பெற்ற இவரின் படைப்புகள் தமிழணங்கு, சக்தி, பெண் இதயம், ஆனந்த விகடன் மற்றும் ஜூனியர் விகடன் போன்ற தமிழ் இதழ்களில் வெளியாகியுள்ளன. வீட்டில் தயாரிக்கப்பட்ட மசாலா, ஹெல்த் மிக்ஸ், ஊறுகாய், ரெடிமிக்ஸ், தொக்கு, முடி வளர்ச்சிக்கான எண்ணெய், ஃபேஸ்பேக் விற்கும் பூதா ஹெல்த் ஹேர் ப்ராடக்ட்ஸ் என்ற பெயரில் உள்நாட்டு சிறுவனத்தையும் வெற்றிகரமாக நடத்தி வரும் சம்சுலுக்கு ஹோம்மேட் மசாலா எக்ஸலன்சி அவார்டை ஜேடன் புரொடக்ஷன் வழங்கி பெருமிதம் கொள்கிறது. அடுத்த விருதை பெறுவதற்காக திருமிகு சித்ரா லிங்கேஸ்வரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். விமென்ஸ் எம்பவர்மெண்ட் தோ டைலரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அவார்டை பெறுவதற்கு அழைக்கிறோம். தையல் கலையில் 20 ஆண்டுகளாக சிறந்து விளங்கி பலதரப்பட்ட மக்களின் வாழ்வில் ஒளியேற்றிய தையல் சித்ரா லிங்கேஸ்வரன். தையல் என்றால் பெண் என்று ஒரு பொருளும் தமிழில் இருக்கிறது. சித்ராலயா ட்ரஸ்ட் மற்றும் சித்ரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டைலரிங் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் என்கிற நிறுவனம் மூலம் ஏழை பெண்கள், கைம்பெண்கள், ஒற்றை பெற்றோர், திருநங்கைகள், இராணுவ குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளிகள், மனநல சவாலுடையோர், இல்லத்தரசிகள் என ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தையல் பயிற்சியை அளித்தவர். தையல் இயந்திரங்களை வழங்குவது, ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்குவதோடு தன்னம்பிக்கை உரைகளையும் நிகழ்த்தி வருகிறார் இந்த சாதனை பெண்மணி. இவருக்கு விமென்ஸ் எம்பவர்மெண்ட் தோ டெய்லரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அவார்டை வழங்குவதில் ஜேடன் புரொடக்ஷன் மகிழ்கிறது. அடுத்த விருதை பெறுவதற்கு டாக்டர் NS குடியரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் அவார்ட் பெறுவதற்காக 1978ஆம் ஆண்டு திரு நெடுஞ்செழியன் அவர்களால் கலைமகள் கல்விக் குழுமம் தொடங்கப்பட்டது. கிராமப்புறங்களில் பல்வேறு கிளைகளுடன் சுமார் 25 பள்ளிகள் நடைபெற்று வந்தது. 2001ஆம் ஆண்டு ஆசிரியர் பணியை தொடங்கிய திருமிகு குடியரசு நெடுஞ்செழியன் அவர்கள் படிப்படியாக தனது திறமையை வளர்த்து கொண்டு 2007ஆம் ஆண்டு முதல்வராக நியமிக்கப்பட்டார். முதல்வராக பொறுப்பேற்ற போது சுமார் 965 மாணவர்களுடன் இருந்த பள்ளியை பள்ளி தாளாளர் அவர்களின் துணையோடு 2070ஆக உயர்த்தியிருக்கிறார். கொரோனா பெருந்தொற்று காலங்களில் இல்லந்தோறும் கல்வி தொடங்குவதற்கு முன்பாகவே ஹோம் ஸ்கூலிங் என்ற ப்ராஜெக்டை நிறுவி வெற்றிகரமாக செயல்படுத்தியும் இருக்கிறார். இவரது பணியினை பாராட்டி பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மூலமாக இதுவரை 6 கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு தமிழக அரசினால் வழங்கப்படும் உயரிய ராதாகிருஷ்ணன் விருதினையும் திருமிகு குடியரசு அவர்கள் பெற்றிருக்கிறார். அவர்களுக்கு ஜேடன் புரொடக்ஷன் இந்த விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது. விருந்தினருக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு. அடுத்த விருதை வழங்குவதற்காக கவிஞரும் நடிகருமான திருமிகு ஜெயபாலன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பேட்டைக்காரனாக நமக்கு அறிமுகமானவர். இன்று பல்வேறு திரைப்படங்களில் வெற்றிகரமாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிக்காட்டி வருகிறார். ஈழத்து மக்களுக்காக இவர் எழுதிய ஆனந்த விகடனில் வெளியாகிய உதிரும் இலைகளில் எந்த இலைக்கு கவி பாடுவேன் என்கிற கவி மிகவும் பேசுபொருளாக மாறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு விருது வழங்குவதற்காக வந்தமைக்காக நன்றிங்க ஐயா. அடுத்த விருதாளர் திருமிகு ஏஞ்சலின் ஷெரில் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். லெகசி ஆஃப் ஃபோக் டான்ஸ் அவார்டு என்ற விருதை பெறுவதற்காக ஆதிகாலம் தொட்டே மனிதனின் ஆகச்சிறந்த கலைகளில் ஒன்றாக திகழ்ந்து வருவது நடனக்கலை. அது இன்று பல பரிமாணங்களில் வளர்ந்து நிற்கிறது. அதில் ஒன்று மரக்கால் நடனம்.
மிகவும் சவால் நிறைந்த இந்த நடனத்தை தலையில் கரகம் சுமந்தபடி 90 நிமிடங்கள் ஆடி சாதனை படைத்துள்ளார் ஏஞ்சலின் ஷெரில். அட்ரினல் எனும் நாளமில்லா சுரப்பு இல்லாமல் அபூர்வ குறைபாட்டுடன் பிறந்திருந்தாலும் 22 வகையான சாதனைகளை படைத்து தனித்துவமாக உயர்ந்து நிற்கிறார் ஏஞ்சலின். 12ஆம் வகுப்பு படிக்கும்போது நடன அரங்கேற்றம் செய்தவர் தற்போது 2000க்கும் மேற்பட்ட மேடைகளில் தனது திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறார். அவர் மேலும் பல உயரங்களை தொடரவும் சாதனைகளை படைக்கவும் ஜேடன் புரொடக்ஷன் அன்புடன் வாழ்த்துக்கள். விருதை பெற்றுக் கொள்வதற்காக திருமிகு நௌஷின் பானுச்சந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எவரெஸ்ட் மாரத்தான் கான்கொயர் அவார்டை பெறுவதற்காக சமீபத்தில் வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் ஒன்றில் பஞ்ச் டைலாக் ஒன்று வரும், குறி வச்சா எற விழணும், அதுபோல மனது வைத்து விட்டால் எவ்வளவு பெரிய காரியமானாலும் சாதித்து விடலாம் என்பதற்கு உதாரணம் கோவையைச் சேர்ந்த நௌஷின் பானுச்சந்த். முன்னாள் மலையேற்ற வீரர்களான டென்சிங் நார்கே மற்றும் சர் எட்மண்ட் ஹிலாரி நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மே 29ஆம் தேதி எவரெஸ்ட் மாரத்தான் போட்டி நடத்தப்படுகிறது. எவரெஸ்ட் சிகரத்தின் மீது நடைபெறும் இந்த சவாலான மாரத்தான் போட்டியில் 21 கிலோமீட்டர் மினி மாரத்தான், 42 கிலோமீட்டர் முழு மாரத்தான் மற்றும் 70 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா மாரத்தான் என 3 பிரிவுகளாக நடத்தப்படுகின்றன. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்தியா சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் நம்முடைய நௌஷின் பானுச்சந்த் இந்தியா சார்பில் 42 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியை 10 மணி நேரம் 30 நிமிடங்களில் இலக்கை கடந்து அசத்தியிருக்கிறார். உலக அளவில் 135வது இடமும் இந்திய அளவில் முதலிடமும் பெற்று அசத்திய நௌஷின் 2 உலக சாதனைகளை படைத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு இந்த விருதை வழங்குவதில் ஜேடன் புரொடக்ஷன் மகிழ்கிறது. விருதை பெற்றுக் கொள்வதற்காக டாக்டர் எஸ் டோம்னிக் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். எக்ஸலன்சியின் ஓரல் பேத்தாலஜி அவார்டை பெற்றுக் கொள்வதற்காக மனிதர்களுக்கு பல் ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியம். மனிதர்களின் கடைசி மூச்சு இருக்கும் வரை பற்களை பராமரிக்க வேண்டும். பல் போச்சு என்றால் சொல் போச்சு என்ற பழமொழியை சும்மாவா சொன்னார்கள். சென்னை விட்டுவாங்கனியில் பல் மருத்துவமனை நடத்தி வருகிறார் டாக்டர் டோம்னிக். வங்கியில் கடன் வாங்கி படித்ததால் என்னவோ வறுமையின் நிறத்தையும் பணத்தின் அருமையையும் நன்கு உணர்ந்திருக்கிறார். தன்னிடம் சிகிச்சைக்காக வரும் எளிய மக்களிடம் மிக குறைந்த கட்டணத்தை பெற்றுக்கொண்டு நிறைவான சிகிச்சையை அளித்து வருகிறார். மனிதர்களுக்கு புன்னகை முக்கியம். அதற்கு அழகிய அடித்தளம் இடுவது பற்கள். பல் மருத்துவம் பார்ப்பவருக்கும் மருத்துவருக்கும் புன்னகை முக்கியம் அல்லவா? உங்களுடைய புன்னகை சேவை தொடரட்டும். எக்ஸலன்சியின் ஓரல் பேத்தாலஜி அவார்டை வழங்கி ஜேடன் புரொடக்ஷன் வருகிறது. அடுத்த விருதை பெறுவதற்காக செல்வி ஜி மோக்ஷிதா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். மைண்ட் அண்ட் மெமரி யங் மேஸ்ட்ரோ அவார்டை பெற்றுக்கொள்வதற்காக வேலூரில் பிறந்த ஜி மோக்ஷிதா சென்னையில் 4ஆம் வகுப்பு படிக்கிறார். நினைவாற்றலை இயற்கையின் வரமாக கொண்டவருக்கு அதை சாதனையின் பக்கமாக திருப்பியிருக்கிறார். ஒரே நேரத்தில் 43 2 வரிசை அபாகஸ் தொகைகளுக்கு தீர்வு கண்டு 1 நிமிடம் 4 வினாடிகளில் 96 சிற்றிலக்கியங்களின் பெயரை உச்சரித்து புதிய உலக சாதனை படைத்திருக்கிறார். இந்த சாதனையை கலாமின் உலக சாதனைகள் அங்கீகரித்துள்ளன. இன்னும் பல சாதனைகளை தொடவும் மோக்ஷிதாவிற்கு வாழ்த்துக்கள். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வீட்டுக்கு போனோன்னா மாமா வந்திருக்காரு, டான்ஸ் ஆடு, மாமா வந்திருக்காரு, பாடி காட்டு அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு ஆசை, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அது சீக்கிரம் கிளம்பணும். இருந்தாலும் அந்த 96 சிற்றிலக்கியங்களின் பெயரையும் இங்கே நமக்காக அவள் சொல்லுவாள்.
அகப்பொருட்கோவை, அங்கமாலை, அட்டமங்கலம், அரசன் விருத்தம், அலங்கார பஞ்சகம், அனுராக மாலை, ஆற்றுப்படை, இணைமணி மாலை, என் மொழி வாய்த்து, இரட்டைமணி மாலை, இருவாய் இருபது, உலா பவனி காதல், உலா மடல், உலத்திப்பாட்டு, உயினே மாலை, இருப்போ மாலை, ஊசல், ஊர் நேரிசை, ஊர் வெண்பா, ஊரின் இசை, என் செய்யுள், ஐந்திணை செய்யுள், ஒருபா ஒருபது, ஒளியந்தாதி, கடைநிலை, கண்படை நிலை, கலம்பகம், காஞ்சி மாலை, காப்பு மாலை, குலமகன், குலத்திப்பாட்டு, கேசாதி பதம், கைக்கிளை, கையருள் நிலை, சதகம், சாதகம், சிறுகாப்பியம், சின்னப்பூ, செருக்களவஞ்சி, செவியறி உருவு, தசங்கத்தில் தசங்கப்பத்து, தண்டக மாலை, தாண்டகம், தாரகை மாலை, தானை மாலை, எழுக்கூற்று இருக்கை, தும்பை மாலை, தீலேடை நிலை, தூது தொகைநிலை செய்யுள், நயனப்பத்து, நவமணி மாலை, நாம மாலை, நான்மணி மாலை, நாழிகை வெண்பா, நாற்பது, நூற்றந்தாதி, நொச்சி மாலை, பதிகம், பதிற்றந்தாதி, பரணி, பல்சந்த மாலை, பன்மணி மாலை, பாதாதி கேசம், பிள்ளை கவி, புகழ்ச்சி மாலை, புறநிலை வாழ்த்து, பெயர் நேர்சை, பெயரின்னிசை, பெருங்காப்பியம், பெருமகிழ்ச்சி மாலை, போர்க்கேள் வஞ்சி, மங்களவல்லை, மணிமாலை, முதுகாஞ்சி, மும்மணி கோவை, மும்மணி மாலை, முல்லைப்பத்து, மெய்கீர்த்தி மாலை, வசந்த மாலை, வரலாற்று வஞ்சி, வர்க்கக்கோவை, வர்க்க மாலை, வளமடல், வாகை மாலை, வாதோரண மஞ்சரி, வாயிரே வாழ்த்து, விருத விளக்கணம், விளக்கு நிலை, வீரவச்சி மாலை, வெச்சி கரந்தை மஞ்சுரி, வேனில் மாலை. யார் சொல்லி கொடுத்தா? அம்மாவா? இவ்வளோ நேரம் அழகாக தமிழில் சொல்லிட்டு இப்போ மம்மின்ட்டீங்க. நல்லதாக 4 தமிழ் வார்த்தைகள் சொந்தமாக பேசுகிறதுக்கே எல்லாரும் தடுமாறுற நேரத்தில் நமக்காக இவ்வளவு அழகாக விடாமல் தயக்கம் இல்லாமல் சொன்ன முக்ஷிதா அவர்களுக்கு நல்ல இந்த விருதை விட அதுதான் பெருசு உங்கள் கரகோசு. நன்றி. அடுத்த விருதை வழங்குவதற்காக திரு அமிர்தம் சூர்யா ஆசிரியர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது விருது வாங்குறது ஒரு வகை பெருமை என்றால், இவர் கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறது ஒரு வகை. அந்த வகையில் திருமிகு முத்துராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சோசியல் சர்வீஸ் சாம்பியன் அவார்டை பெறுவதற்காக. இன்றைய இளைய சமுதாயத்தின் மீது பலரும் வைக்கும் குற்றச்சாட்டு இந்த பசங்களுக்கு பொறுப்பே இல்லை என்பதுதான். ஆனால் அது தவறு என நிரூபித்து வருகிறது. மதுரை குன்னக்குடிப்பட்டியைச் சேர்ந்த நிரூபித்து வருகிறார் குன்னக்குடிப்பட்டியைச் சேர்ந்த முத்துராஜ் அவர்கள். கொரோனா காலகட்டத்தில் கிராமமே முடங்கிய சமயத்தில் பொது சேவை மையத்தை ஆரம்பித்து மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை தனது கிராமத்திற்கு கிடைக்க செய்த ஆக்கப்பூர்வமான இளைஞர் இந்த முத்துராஜ். இல்லத்தரசி ஒருவர் ஆன்லைன் ஸ்டோர் ஆரம்பித்தது முதல் விவசாயி தனது விளைபொருளை ஆன்லைனில் சந்தைப்படுத்தியது வரை முத்துராஜ் நிகழ்த்திய தொழில்நுட்ப புரட்சி எனலாம். டெலி லா என்னும் அமைப்பை நிறுவி சட்ட வல்லுநர்களை ஒருங்கிணைத்து கிராமங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து வைப்பதில் முத்துராஜின் பங்கு அளப்பரியது. இத்தனை சிறிய வயதில் இச்சமூகம் மீது இவர் கொண்டிருக்கும் அன்பு இன்னும் பல உலகளாவிய சாதனைகளை நிகழ்த்தும் என்பதில் மாற்றமில்லை. அவருக்கு சோசியல் சர்வீஸ் சாம்பியன் அவார்டை வழங்குகிறோம். அடுத்த விருதை வழங்குவதற்காக தில்ஷத் பேகம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். ஒரு கேப் டிரைவர் அப்படின்றது அந்த இடம் இருக்கு இல்லையா, ஒரு யார் வேணாலும் இன்னைக்கு ஒரு கேப் டிரைவர் ஆயிட முடியும். ஆனால் தன் கணவனால் புறக்கணிக்கப்பட்டு, குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு, 3 பெண் குழந்தைகளை கையில் வைத்து கொண்டு தன்னால் இந்த ஒரு தொழிலை செய்து தான் ஒரு சாதனை மனுஷியாக வர முடியும் என்கிற தன்னம்பிக்கை இருக்கிறது அல்லவா, அது இன்று அவரை விருந்தினராக நிறுத்தி இருக்கிறது. விருதை பெறுவதற்காக டாக்டர் ஷில்பா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் எஜுகேட்டர் அவார்டை பெறுவதற்காக. 1000க்கும் மேற்பட்ட கலை மற்றும் கைவினை திறனை கற்பிக்கும் ஷில்பா 2019ஆம் ஆண்டு ஆயில் பெயிண்டிங்கில் முனைவர் பட்டம் பெற்றவர். ஆற்றல் மிக்க கடின உழைப்பாளி, வெற்றி பெற வேண்டும் என்ற வலுவான ஆசையை கொண்டவர். மாண்டிசோரி ஆசிரியராகவும் மூங்கில் கலை மற்றும் கைவினை பணியை 18 ஆண்டுகளாக கையாண்டு வருகிறார். ஆழ்வார்பேட்டையில் உள்ள லிட்டில் மில்லியனம் பள்ளியின் மைய தலைவராகவும் ஷில்பா பணியாற்றி வருகிறார். எழுதுவதில் ஆர்வம் கொண்டுள்ள முனைவர் ஷில்பா அவர்கள் தனது எழுத்தின் வாயிலாக ஒத்த எண்ணங்களை உடையவர்களை ஒருங்கிணைக்க முடியும் என செயல்பட்டு வருகிறார். அவருக்கு இந்த விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம்.
அடுத்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக திருமிகு யயாத்திராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கல்வியாளர், யோகா பயிற்சியாளர் மற்றும் ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும் உடற்பயிற்சியாளர். இன்ஜினியரிங் படித்ததோடு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் MBA HR படித்தவர். வில்லிவாக்கத்தில் உள்ள ஆப்பிள் கிட்ஸ் மற்றும் யோகா ஜோன் பிரான்சைஸின் பார்ட்னராகவும் ஸ்ரேயாஸ் குளோபல் அகாடமியில் பொது மேலாளராகவும் இருக்கிறார். லைஃப் கோச்சிங் மற்றும் ஹிப்னோதெரப்பியில் திறமையானவர். யயாத்திராஜின் பன்முக நிபுணத்துவம் தனி மனிதர்களுக்கு மனநலம், உடல் தகுதி மற்றும் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு உதவுகிறது. அவருக்கு எக்ஸலன்சியின் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அண்ட் எஜுகேஷன் அவார்டை வழங்கி மகிழ்கிறோம். நன்றி. அடுத்த விருதுகளை வழங்குவதற்காக திருமிகு திலகபாமா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதை பெற்றுக்கொள்வதற்காக டாக்டர் பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முனைவர் பிரியதர்ஷினி சர்வதேச மற்றும் இந்திய விருது வென்ற சிங்கப்பூர் இந்திய பின்னணி பாடகர், இசை ஆராய்ச்சியாளர் மற்றும் எழுத்தாளர். பல்வேறு மொழிகளில் 180க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு பிரியதர்ஷினி பாடியிருக்கிறார். SP பாலசுப்ரமணியம், ஹரிஹரன், மனோ உள்ளிட்ட பலருடன் இணைந்து திரைப்பாடல்களை பாடியிருக்கிறார். திரைப்படங்களுக்கு மட்டுமல்லாமல் 18க்கும் மேற்பட்ட இந்திய மற்றும் வெளிநாட்டு மொழிகளில் நூற்றுக்கணக்கான ஆல்பங்களுக்கும் பாடியிருக்கிறார். 100 ஆண்டு கால திரைப்பட இசை எனும் ஆராய்ச்சிக்காக PhD முனைவர் பட்டம் என்ற முதல் பின்னணி பாடகி பிரியதர்ஷினி அவர்கள். லண்டனில் உள்ள APRSM மற்றும் ரிட்னி காலேஜ் ஆஃப் மியூசிக்கில் மேற்கத்திய இசையில் பட்டம் பெற்றிருக்கிறார். சமீபத்தில் அமெரிக்காவின் அட்லாண்டாவில் உள்ள சர்வதேச பாடகர் பாடலாசிரியர் சங்கத்திலிருந்து தனது ஆல்பமான மீராவுக்காக சர்வதேச இசை விருதை பெற்றுள்ள பாடகி பிரியதர்ஷினி அவர்களை ஜேடன் புரொடக்ஷன் வாழ்த்தி மகிழ்கிறது. வெர்சடைல் பிளேபேக் சிங்கர் அவார்டை வழங்கி மகிழ்கிறது ஜேடன் புரொடக்ஷன். அடுத்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக டாக்டர் ஷீலா ராமச்சந்திரன், திருமிகு ஷீலா ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பிசியோதெரபிஸ்ட் அனுபவம் உள்ளவர் டாக்டர் ஷீலா ராமச்சந்திரன். ஷீலா பிசியோதெரப்பி கிளினிக்கை சென்னையில் நடத்தி வருகிறார். இவர் தசை கூட்ட, விளையாட்டு மற்றும் சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் அனுபவம் வாய்ந்தவர். கர்ப்பத்திற்கு பிந்தைய நிலைகள் மற்றும் இடுப்பு பகுதியின் செயலிழப்பு உள்ளிட்ட பல்வேறு பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இவர் சிகிச்சை அளித்து வருகிறார். பிசியோதெரபிஸ்டாக தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் பல விளையாட்டு கழகங்களில் பணிபுரிந்த அனுபவம் இவருக்கு உண்டு. ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் ஆராய்ச்சி செய்து வரும் இவர் பல விருதுகளை பெற்றிருக்கிறார். இந்த விருதை வழங்கி அவரை கௌரவிக்கிறோம். சங்கீதா எக்ஸலன்ஸ் இன் எஸ்தட்டிக் இன்னோவேஷன் விருதை பெறுவதற்கு அவருடைய சார்பிலே டாக்டர் கிரீதரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு விருது வழங்குவதற்காக திருமிகு ஃப்ளாரன்ஸ் ஹெலன் நளினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதை பெற்றுக்கொள்கிறார் டாக்டர் கிரீதரன் அவர்கள். அடுத்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக திருமிகு நமிதா மாரிமுத்து அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நமிதா மாரிமுத்து அவர்கள் இந்தியாவின் உள்ள பல திருநங்கைகளுக்கு முன்மாதிரியாக இருந்த சிறந்த மாடல் மற்றும் நடிகையாக விளங்கி வருகிறார். ஸ்பெயினில் நடந்த சர்வதேச அழகி போட்டியில் பங்கேற்ற முதல் திருநங்கை மற்றும் 2 விருதுகளை பெற்ற மிஸ் பாப்புலாரிட்டி, மிஸ் பப்ளிக் சாய்ஸ் என்ற விருதுகளை வென்றிருக்கிறார். மிஸ் டிரான்ஸ்டார் இந்தியாவுக்கான சர்வதேச உரிமையை பெற்ற முதல் திருநங்கை ஆவார். அக்னி அர்த்தநாரீஸ்வரா என்ற அறக்கட்டளையின் கீழ் சிறப்பு குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் அதிகாரம் அளித்தலுக்கான பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இவ்வமைப்பின் மூலம் 40க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கல்வி கற்று பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள்.
மிஸ் தமிழ்நாடு, மிஸ் சென்னை, மிஸ் பாண்டிச்சேரி, மிஸ் டிரான்ஸ் குயின் இந்தியா என 10க்கும் மேற்பட்ட பட்டங்களை பெற்றிருக்கிறார். ஃபெமினா இதழின் அட்டைப்படத்திலும் இடம்பெற்ற முதல் தென்னிந்திய டிரான்ஸ் மாடலாக இடம் பிடித்திருக்கிறார். நமிதா மாரிமுத்து அவர்களுக்கு யூனிக் விஷனரி மாடல் அவார்டை ஜேடன் புரொடக்ஷன் வழங்கி மகிழ்கிறது. அடுத்த விருதுகளை வழங்குவதற்காக திருமிகு காயத்ரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவருக்கு அறிமுகம் தேவையில்லை. எதிர்நீச்சல் காயத்ரி என்றே பெயர் மாறிவிட்ட அளவிற்கு மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். விருதை பெற்றுக்கொள்வதற்காக திருமிகு ஜனனி பிரபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பி பட்டதாரியான ஜனனி பிரபு சர்வதேச அளவிலான நீச்சல் வீரர். பல போட்டிகளில் பங்கேற்று பல பதக்கங்களை வென்றிருக்கிறார். நேபாளத்தில் நடந்த மாஸ்டர்ஸ் நீச்சல் போட்டியில் 4 தங்கம் வென்றிருக்கிறார். மங்களூரில் நடந்த தேசிய விளையாட்டுப் போட்டியில் 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலம் வென்றிருக்கிறார். சர்வதேச சான்றிதழ் பெற்ற நீச்சல் பயிற்சியாளர். தற்போது ஸ்டார் விஜய்க்காக பொன்னி என்ற டெலிசீரியலில் நடித்து வருகிறார். நடன கலைஞராகவும் உடற்பயிற்சி ஆர்வலராகவும் உள்ள ஜனனி பிரபு இன்னும் பல உயரங்களை தொட ஜேடன் புரொடக்ஷன் வாழ்த்துகிறது. எக்ஸலன்சி இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் அவார்டை காயத்ரி அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். அடுத்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக திருமிகு மகாலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மகாலட்சுமி கௌடில்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மகாலட்சுமி கௌடில்யா லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நிறுவனத்தில் MBA பட்டம் பெற்றவர். மனிதவளம், கல்வி மற்றும் அழகு சாதன பொருட்கள் ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இன்ஃபோசிஸ் மனிதவள வேளாளராகவும் துபாய் பள்ளி ஒன்றில் ஆசிரியர் பயிற்சியாளராகவும் பணியாற்றியவர். தற்போது KK நகரில் உள்ள லிட்டில் மில்லியனம் பள்ளியில் முதன்மை கற்றல் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். ஓய்வு நேரங்களில் எழுதுவதையும் தோட்ட பராமரிப்பையும் மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு எக்ஸலன்சி இன் சைல்ட் சென்டர் எஜுகேஷன் அவார்டை ஜேடன் புரொடக்ஷன் வழங்குகிறது. அடுத்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக திருமிகு சௌமியா கண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். 16 வயது பையனின் தாய் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புவதாக குறிப்பிடும் சௌமியா கண்ணன் MBA பயின்றுள்ளார். சௌமியா தன்னை சுற்றியிருப்பவர்களை எப்போதுமே உற்சாகமாக வைத்துக் கொள்ள விரும்புபவர். தனியார் நிறுவனம் ஒன்றில் HR பணியாற்றியவர். பின்பு குட்டி குழந்தைகளுக்கான பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றினார். தற்போது லிட்டில் மில்லியனம் பள்ளியின் தலைமை கற்பித்தல் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். விருதுகளை வழங்குவதற்காக டாக்டர் ஃப்ளாரன்ஸ் ஹெலன் நளினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வழங்குவதற்காக டாக்டர் ஃப்ளாரன்ஸ் ஹெலன் நளினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதுகளை பெறுவதற்காக திருமிகு கேப்ரிலோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பிக்சல் பஸ் நிறுவனர் கேப்ரிலோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தை நடத்தி வரும் இவர் பல முன்னணி நிறுவனங்களின் சோசியல் மீடியா ப்ரமோஷன்களை செய்து வருகிறார். டிஜிட்டல் துறையில் வாடிக்கையாளர்களின் தேவையை உணர்ந்து அதற்கேற்ப கண்டென்ட் வீடியோக்களை அவர்களது சோசியல் மீடியா பக்கங்களில் பிரபலப்படுத்தி வருகிறார். புதுச்சேரியின் அடையாளமான ஆரோவில் ஃபார்ம்ஸுடன் ஆர்கானிக் பொருட்கள் துறையில் இறங்கியிருக்கிறார்.
தங்கள் சொந்த பண்ணையிலிருந்து தயாரிப்புகளை உற்பத்தி செய்வதை தவிர ஆரோவில் உள்ளூர் விவசாயிகளுடன் கூட்டு சேர்ந்து பிராண்டுடன் இணைந்து வளர அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குகிறார். இந்த முயற்சியானது உள்ளூர் விவசாய சமூகத்தை ஆதரிப்பதில் உறுதியாக இருக்கிறது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் பிராண்டுகளுக்கு தேவைப்படும் என்னும் இடத்தில் ஆன்லைன் விளம்பரம் மட்டுமின்றி பிரபலமானவர்களை வைத்து மார்க்கெட்டிங் செய்வதில் வல்லவர் கேப்ரிலோ. அவருக்கு அவுட்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ற விருதை வழங்கினார். அடுத்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக திருமிகு சிட்னி ஸ்லாடன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். நவநாகரிக ஆடை வடிவமைப்பின் ஐகானாக திகழும் சிட்னியை மேடை கலைத்து மகிழ்கிறது ஜேடன் புரொடக்ஷன். 2006 சென்னையில் தொடங்கிய பயணம் ஒன்று உலக மேடைகளில் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வந்தவுடன் இந்த சிவப்பு கம்பளம் கிடைத்துவிடவில்லை. இந்த பெருமைக்கு பின்னால் இருக்கும் திறமையும் உழைப்பும் அபரிதமானது. சினிமா துறையில் பல பிரபலங்கள் இவரது ஆடை வடிவமைப்பிற்காக காத்துள்ளனர் என்றால் மிகையல்ல. இந்திய திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்களான அஜித் குமார், சூர்யா, சிம்பு, நயன்தாரா, த்ரிஷா, சமந்தா, ஹன்சிகா மற்றும் ஸ்ரீயா சரண் போன்றோர் இவரது வாடிக்கையாளர்கள். காலத்தின் மாற்றத்திற்கேற்ப தேவைக்கேற்ப தன்னை அப்டேட் செய்து கொள்பவர்களே நிலைத்து நிற்கின்றனர். அந்த வகையில் முன்னேற துடிக்கும் பலருக்கும் ஸ்டார் ஐக்கானாக திகழ்கிறார் ஷிட்னி. அவருக்கு எக்ஸலன்சி அவார்ட் இன் தி ஃபேஷன் அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்ற விருதை ஜேடன் புரொடக்ஷன் வழங்கி மகிழ்கிறது. அடுத்த விருதை இணைந்து வழங்குவதற்காக திருமிகு திலகபாமா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். டாக்டர் ஃப்ளாரன்ஸ் ஹெலன் நளினி அவர்களும் திருமிகு திலகபாமா அவர்களும் இணைந்து விருதை வழங்குகிறார்கள். இந்த விருதை பெற்றுக்கொள்பவர் செல்வி சரிகா சௌத்ரி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். நெக்ஸ்ட் ஜென் பிஸ்னஸ் லீடர் அவார்டை பெற்றுக்கொள்வதற்காக மனித நடத்தை பற்றிய ஆழமான புரிதலுடன் உளவியல் பட்டதாரியான இந்திய மற்றும் இங்கிலாந்து கலாச்சாரங்களை பெருமையுடன் பிரதிநிதிப்படுத்துபவர் சரிகா சௌத்ரி. நியூரோ லிங்குஸ்டிக் புரோகிராமிங் பயிற்சியாளர், நினைவக பயிற்சியாளர் மற்றும் நடத்தை பயிற்சியாளர் என சான்றளிக்கப்பட்ட இளையவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடனம் மற்றும் கலையை உள்ளடக்கிய தொழில்முறை நோக்கங்களுக்கு அப்பாற்பட்ட இவரது ஆர்வம் மற்றவர்களுடன் ஆக்கப்பூர்வமாக இவரை இணைக்கிறது. தனது பெற்றோரின் தன்னார்வ பணிகளால் ஈர்க்கப்பட்ட சரிகா பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ முயற்சிகள், குறிப்பாக மனநலம் மற்றும் கல்வியில் மற்றவர்களுக்கு உதவ தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். S3 நம்முடைய ஸ்பான்சர்களில் ஒருவனான S3 நிறுவனத்தின் உரிமையாளராக தன்னுடைய தொழில்முறை வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த விருதை நெக்ஸ்ட் ஜென் பிஸ்னஸ் லீடர் அவார்டை சரிகா சௌத்ரிக்கு வழங்கி மகிழ்கிறோம். விருதை வழங்குவதற்காக திருமிகு உமா சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். உணவே மருந்தாக, மருந்தே உணவாக சிறுதானிய வகைகளில் பெருவிருந்து படைப்பவர் உமா. சிறுதானியங்களுக்கு பெரும் வெற்றியை அளிப்பவர் உமா சுப்பிரமணியன். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி என்றார் பட்டுக்கோட்டையார். எடுத்துக்கொண்ட தொழிலில் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என நம்பிக்கை வெளிச்சம் பாய்ச்சும் உமா அவர்களை விருது வழங்க வந்திருப்பதில் நன்றி. விருதை பெற்றுக்கொள்வதற்காக திரு பிரகதீஷ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். இன்ஜினியரிங் முடித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் IT வேலை கிடைத்தும் மீடியா துறையின் மீது இருந்த அதீத ஆர்வத்தால் வேலையை விட்டு தேநீர் இடைவேளை எனும் சமூக வலைதள சேனலின் முகமாக இன்று மாறியிருக்கிறார் பிரகதீஷ். சேனல் தொடங்கி 6 மாத காலமாக தொடர்ந்து 100 வீடியோக்கள் பதிவிட்டு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்த போதிலும் மனம் தளராமல் தொடர்ந்து பயணித்து இன்று தனக்கென பல லட்சம் ரசிகர்களை உருவாக்கி இருக்கிறார். எந்த சூழலிலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது, எந்த சூழலிலும் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும், எதை கண்டும் மனம் துவண்டுவிடக்கூடாது,
என்று தனது கொள்கையை தேநீர் இடைவெளியின் வெற்றியின் மூலம் செயலாக்கி இன்று சமூக வலைதளத்தில் வெற்றியும் கண்டிருக்கும் பிரகதீஷை ஜேடன் புரொடக்ஷன் வாழ்த்தி மகிழ்கிறது. யூத் ஐகான் ஆஃப் த இயர் அவார்டை வழங்குகிறார் உமா. அடுத்த விருதை பெற்றுக் கொள்வதற்காக திருமிகு இ. சபீதா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். சிறு வயது முதலே ஐடி துறையில் வேலைகள் அதிகம் இருப்பதால் அதையே நர்சிங் அண்ட் ஏஸ்தட்டிக்காக படித்திருக்கிறார். லேசர் ஹைட்ரோ ஃபேசியல், கார்பன் ஃபேசியல், காஸ்மெட்டிக், செமி பர்மனன்ட் மேக்கப், ஸ்கால்ப் பிக்மெண்டேஷன், லிப் பிக்மெண்டேஷன் உள்ளிட்ட முகச்சீரமைப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார். 7 ஆண்டு அனுபவம் வாய்ந்த இவரை தேடி வாடிக்கையாளர்கள் வருவது தனக்கான அங்கீகாரம் என பெருமை கொள்கிறார். அவருக்கு ஜேடன் புரொடக்ஷனின் எக்ஸலன்சி இன் ஏஸ்தட்டிக்ஸ் அவார்டை வழங்கி மகிழ்கிறோம். சாரி. ஜேடன் புரொடக்ஷன் பெருமையுடன் வழங்கிய ஸ்டார் ஐகான் ஆஃப் தி இயர் 8th எடிஷன் விருது வழங்கும் விழா இனிதே நிறைவு பெறுகிறது. 70 விருதாளர்கள் இங்கே விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். 25க்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் இங்கே விருதுகளை வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள். இந்த உழைப்பிற்கு பின்னால் இருந்த அனைவருக்கும் இந்த ஜேடன் புரொடக்ஷன் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி.